அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். இப்படி ஆண்டுதோறும் நம்ம வாழ்த்துக்கள் மட்டுமே சொல்லின்னு இருந்தால் போதாது. இந்த தமிழ் வளருவதற்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்றது தான் யோசிக்கணும். எப்படி நீங்கள் இந்த நாளில் நீங்களும் உங்கள் குடும்பமும் வளமோடும் நலமோடும் வாழணும்னு வாழ்த்துறனோ, அதே மாதிரி தமிழோடும் வாழுங்கன்னு தான் நான் சேர்த்து உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். தமிழ் இனி மெல்லச்சாகும் அப்படின்னு பாரதியார் சொன்னாராம் ஒரு டைம். ஆனால் அவர் சொன்னது நடக்கலை. காரணம் என்னன்னா, ஆரம்ப காலத்தில் ஓலைச்சுவடியில் எழுதிக்கிட்டு இருந்த தமிழன் அதுக்கப்புறம் செப்பேட்டுக்கு வந்தான். செப்பேட்லேருந்து கல்வெட்டுக்கு வந்தான். கல்வெட்டுக்கு தாளில் எழுத ஆரம்பித்தான். இப்போது கம்ப்யூட்டர், செல்ஃபோன் இப்படி எல்லாமே வந்துடுச்சு. அதில் இங்கிலீஷ் மட்டும்தான் இருந்தது ஆரம்பத்தில். ஆனால் இன்றைக்கி தமிழ் வல்லுநர்களும் தமிழ் ஆர்வலர்களும் என்ன பண்ணிட்டாங்க, இமெயிலேருந்து எஸ்எம்எஸ்லேருந்து செல்ஃபோன்லேருந்து எல்லாத்தையும் தமிழ் மொழியிலே கொண்டு வந்துட்டாங்க. சில பேர் தமிழ் வாழ்த்து டைப் பண்ணுறதுனா கூட எல்லாம் தங்கிலீஷில் பண்ணுவாங்க. அப்பான்னா ஏபிபிஏ அப்பா, அம்மானா ஏஎம்எம்ஏ அம்மா, இப்படி பண்ணியிருந்தாங்க. வேண்டாம், இப்போ தமிழ்லேயே கீபோர்டு வந்துச்சு. நீங்கள் வாயில் சொன்னாவே அதை அப்படியே டைப் பண்ணும். அந்த மாதிரிலாம் வந்துச்சு. இனிமேல் எந்த வாழ்த்து அனுப்புறதா இருந்தாலும் எல்லோரும் தமிழ்லேயே அனுப்புங்க. அது இப்படி பண்ணுறதன் மூலமாக தான் நம்ம தமிழை தொடர்ந்து தக்க வச்சுக்க முடியும். சில நேரங்களில் ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் யார் உட்கார்றாங்களோ அவங்க தமிழுக்கு எதிரியாக இருந்தால் தமிழை அழிக்க பார்ப்பாங்க. அப்போல்லாம் நாம் எல்லோரும் தான் ஒற்றுமையாக இருந்து நம்ம தமிழை காக்க போராட வேண்டும். இதுதான் நாம் தமிழுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டு. அது மட்டும் இல்லை, இப்போது எனக்கு அடுத்து ஒரு சீன தமிழச்சி இந்த தமிழர் திருநாள் வாழ்த்து சொல்ல போகிறாங்க. அதையும் நீங்கள் கேளுங்க. தமிழ் மக்களே, இனிய புத்தாண்டு நான் வாழ்த்துக்கள். நான் உங்கள் தூஜி நிலானி. புத்தாண்டில் உங்களுக்கும் அனைவருக்கும் மீதானா என்ன வாழ்த்துக்கள் இங்கே தான் இருக்குது பாருங்க. முதல்ல அனைவரும் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வாழ்த்துக்கிறேன். மேலும் புத்தாண்டில் நிறைய காசு என்ன சம்பாதிக்க வாழ்த்துக்கிறேன். மேலும் பாருங்க, இந்த புகழ் மற்றும் இனிப்பான பழங்கள் போல எங்களோட புத்தாண்டின் வாழ்க்கையும் இனிப்பாகவும் அழகாகவும் இருக்க வாழ்த்துகிறேன். நான் உங்க தோழி நிலானி.